ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. இன்றைக்கி நம்ம யூனிட் 6 ரைடில் கிளாஸ் 11 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 9, 10 காணும் தேடிட்டு இருக்காதீங்க. நம்ம யூனிட் 6 ரைடு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கிளாஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா? 9, 10 நான் இப்போ ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்த கிளாஸ்லேயே கம்ப்ளீட் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் கவர் பண்ணதுனால அந்த வீடியோவை நான் திரும்ப கொடுத்துருக்கேன். 9, 10 எல்லாமே அதில் இருக்குது. 1 to 10 பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3 யூனிட் 6 ரெண்டுலேயுமே கவர் ஆகிற நம்ம சிலபஸ் பேப்பரை எடுத்து அந்த ஒரு லைனை அடித்து விட்டுட்டு நீங்கள் அடுத்த டாப்பிக்கு வாங்க. ஓகே இப்போ பாருங்கள், நம்ம ஒரு டாபிக் வெற்றிகரமாக 2 யூனிட் 6 யூனிட் 3 ரெண்டுலேயுமே கவர் ஆகிற ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஆக்சுவலாக நம்ம ரைடு போகிறதுனால யூனிட் 6ல் எதுவுமே மிஸ் ஆகாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது கிளாஸ் 11 தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். சரி, ஓகே. இது ஒரே பார்ட்டில் முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2 பார்ட்டாக 3 பார்ட்டாக 4 பார்ட்டாக எத்தனை பார்ட் வந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து கிளாஸ் 11, 12 வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. எந்த பார்ட்டையும் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிலபஸை முடிக்க முடியாது. சரி, ஓகே. பாருங்கள், இதை நம்ம எங்கிருந்தெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 10th ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா லெசன் 9 இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். அது மட்டும் பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அப்படிங்கிற புக்கு வெங்கடேசன் சாரோட புக்கில் இருந்தும் தமிழ்நாட்டு வரலாறு ராமசாமி சாரோட புக்கில் இருந்தும் இதுலேருந்து நிறைய கண்டென்ட் நம்ம எடுத்துட்டோம். சரி, ஓகே. நம்ம நமக்கு தேவையான ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கதையாக எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிம்பிளாக நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி மறக்காத அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இயர்ஸை மட்டும் நோட் பண்ணி நான் நோட் பண்ணியிருக்கிற அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஸ்டோரி ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ 1806 வேலூர் கழகம் ஜூலை 10 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக என்ன அப்படிங்கிற தகவலை ஒவ்வொன்றையும் அப்படியே சொல்லுவேன். பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறத தனியாக சொல்கிறேன். இப்போது தனியாக சொல்கிறேன்னா இப்போவே நான் சொல்லிவிடுவேன். ஃபஸ்ட்டு என்ன, 1806 ஜூலை 10 என்ன நடந்துச்சு? வேலூர் கழகம் நடந்துச்சு, நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வேலூர் கழகம் எப்படி இருந்துச்சு? வேலூர் புரட்சி ஒரு ஆயுத போராட்டமாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆயுத போராட்டம் வேலூர் கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப அமைதியான ஒரு சூழல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி இல்லை நம்ம எப்படியாச்சும் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்துக்கு தெரிவித்து நமக்கு ஒரு நியாயமான முறையில், போர் முறையில் இல்லாமல் ஒரு நல்ல சுமூகமான முறையில் நம்ம அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் கிளம்பிட்டு இருந்துச்சு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்என்ஏ, சென்னை வாசிகள் சங்கம். எம்என்ஏ, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை வாசிகள் சங்கம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது சென்னை வாசிகள் சங்கம், எம்என்ஏ. இது சென்னை வாசிகள் சங்கத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா படித்த இந்தியர்கள். சரிங்களா? ஆயுதத்தை விட வலிமையான மனு அதாவது பெட்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அது மூலமாக, அதாவது போர் எப்படி பண்ணாங்க, வேலூர் கழகம் வேலூர் புரட்சி அப்போல்லாம் என்ன நடந்துச்சு, ஆயுதத்தை வச்சு பண்ணாங்க. இங்கே ஆயுதம் ஏந்தியெல்லாம் எந்த போராட்டமும் பண்ணலை. மனுக்கள் கொடுக்கறது மூலமாக ஆங்கிலேய அரசை எதிர்க்கணும், அவங்கள எதிர்த்து ஒரு நியாயம் நமக்கு கிடைக்கணும், ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிய ஒரு சங்கம் தான் என்னது, சென்னை வாசிகள் சங்கம். எந்த வருஷம் அப்படின்னா 1852 பிப்ரவரி 26. இப்போ நீங்கள் இதில் 2 விஷயம் நோட் பண்ணியிருக்கணும். 1806 ஜூலை 10 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்தோம். வேலூர் கழகம் அது ஆயுதம் ஏந்திய போராட்டம். ஆயுதம் இல்லாமல் நம்ம மனுக்கள் மூலமாக ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சது தான் சென்னை வாசிகள் சங்கம், எம்என்ஏ. நோட் பண்ணிக்கோங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரிங்களா? எந்த வருஷம்? 1852 பிப்ரவரி 26.
சரிங்களா? ஓகே. இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? சென்னை வாசிகள் சங்கம் எங்கேருந்து திடீர்னு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? பிரிட்டிஷ் இந்திய கழகம் கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்கத்தாவில் வந்து பிரிட்டிஷ் இந்திய கழகம் தொடங்கப்பட்டது. அதோட தாக்கத்தினால சென்னையிலும் அதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கல்கத்தாவில் இருக்குது. சென்னையில் வந்து என்ன பண்ணுறது, இங்கேயும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நீதி மனு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எதன் விளைவாக சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது? கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னையிலையும் ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அடுத்து இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தான் நமக்கு தெரியுமே. 1852 பிப்ரவரி 26 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஃபுல்லாக வணிகர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. வணிகர்கள் நிறைய பேர் ப்ளஸ் முக்கியமான பர்சன்ஸ் 2 பேர் யார் அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் அமைக்கிறதுக்கு முக்கியமானவங்க யார் அப்படின்னா, கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார். கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார். இவங்க 2 பேர்த்து கூட பல வணிகர்கள், சென்னையை சேர்ந்த பல வணிகர்கள் இருந்தாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பதற்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து எதன் விளைவாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இது வந்து யார் மாதிரி அப்படின்னா, கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கல்கத்தாவில் இருந்து என்ன பண்ணுறது, சென்னையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு மனு கொடுக்கறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஓகே. இதில் சென்னை வாசிகள் சங்கம் அமைக்கப்பட்டது. யார் அமைச்சாங்க அப்படின்னா, கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் ப்ளஸ் சென்னையை சேர்ந்த வணிகர்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது கரெக்டு. சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து சென்னை போகிறீங்க. சென்னை போய் இறங்கின உடனே ஒரே குளிராக இருக்குது. நைட்டு கிளம்பி காலையில் ஒரு 5 மணிக்கு போகிறீங்க. ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அங்கே வந்து ஒரே குளிராக இருக்குது. அதுவும் பிப்ரவரி 26 போகிறீங்க. ஆனால் அப்போவே வந்து குளிராக இருக்குது. சரிங்களா? பிப்ரவரி 26 போகிறீங்க, அப்போவே ஒரே குளிராக இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு நர்சஸ் காஃபி போட்டு கொடுங்க. ஒரு வணிகர் கடையில் போய் ஒரு நர்சஸ் காஃபி நல்லா சீனி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கலாமா? காலையில் 5 மணிக்கு 2 பேர் போகிறீங்க சென்னைக்கு. சரிங்களா? காலையில் 5 மணிக்கு 2 பேர் வந்து போகிறீங்க சென்னைக்கு. பிப்ரவரி 26 தான். ஆனால் ரொம்ப குளிராக இருந்துச்சு. அங்கே போய் ஒரு வணிகரோட கடையில் வந்து ஒரு நர்சஸ் காஃபி வந்து சீனி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. புரிஞ்சுதுங்களா? படிக்கிறத ஷார்ட்கட்டோட அப்போதைக்கப்போ மனசில் நிறுத்திட்டு போயிடுவோம். சரி, ஓகே. 1852 5 மணிக்கு 2 பேர் 52 பிப்ரவரி 26 ரொம்ப குளிராக இருக்குது. ஒரு நரசஸ் காஃபி ஜீனி போட்டு கேட்குறீங்க. கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் வணிகரோட ஒருத்தர் கடையில். புரிஞ்சுதுங்களா? இந்த 2 பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதில் ஸ்டோரி பேஸ்டாக சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இந்த டேட்டு, இந்த நேம்ஸ் தான் முக்கியம். ஸ்டோரி வந்து உங்ககிட்ட யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஸ்டோரி தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் அந்த ஸ்டோரி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. வேலூர் கழகம் வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டம். இது வந்து மனுக்கள் மூலமாக தீர்வு காணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் சென்னை வாசிகள் சங்கம். இது வந்து ஆல்ரெடி எங்கே அப்படின்னா, கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்கத்தாவில் பிரிட்டிஷ் இந்திய கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கள் பலரும் ப்ளஸ் கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்க சேர்ந்து ஆரம்பித்தது தான் சென்னை வாசிகள் சங்கம். ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஓகே. ஆனால் இது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்னை வாசிகள் சங்கம் எதுக்காக அமைச்சாங்க? ஒன்று சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சதெல்லாம் கிடையாது. நிறைய வந்து இங்கே
மக்களுக்கு வந்து நிறைய கொடுமை நடந்துட்டுருக்குது. அவங்க வந்து வரி வசூலிக்கிறது ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து சுதந்திரத்துக்காக சென்னை வாசிகள் சங்கம் போராடலை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க. விவசாயம் பண்ணுற இடத்துலையும் சரி, அந்த வரி வசூலிக்கும் முறையிலையும் சரி, நிறைய கொடுமை பண்ணுறாங்க மக்களை. இதை வந்து எப்படி வந்து ஆயுதமேந்தியெல்லாம் போராட தயாராக இல்லை. ஆல்ரெடி 1806 நடந்த விஷயமே பெரிய மனசெலவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. இனிமேல் வந்து படித்த இளைஞர்கள் இங்கே கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், அது மூலமாக நீதி கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்பாடு பண்ணது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க சுதந்திரத்துக்காக போராடலை, மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம எடுத்து சொல்லுவோம், நமக்கு இது மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இவங்க வந்து சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1852 டிசம்பர் அன்னைக்கு முதல் மனு கொடுக்குறாங்க சென்னை வாசிகள் சங்கம். நான் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கஜுல லட்சுமி நரசு, சீனிவாசனா ப்ளஸ் வணிகர்கள் பலர். ஓகேங்களா. 1852 டிசம்பர், அப்போ பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ணினது. அப்படியே எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன இப்படி எழுதலாமானு எல்லாமே யோசித்து முடிவு பண்ணி 1852 டிசம்பரில் தான் முதல் மனு கொடுக்குறாங்க. முதல் மனு எங்கே கொடுக்குறாங்க, எம்என்ஏன்னு போட்டிருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் முதல் மனு எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தோட 2 சபைக்கு கொடுக்குறாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்தோட 2 சபைக்கு கொடுக்குறாங்க. அந்த சபையோட நேம் என்ன அப்படின்னா பிரபுக்கள் சபை ஒரு சபை, 2வது சபை வந்து மக்கள் சபை. 2 சபைக்கும் வந்து முதல் மனுவை கொடுக்குறாங்க சென்னை வாசிகள் சங்கம். எப்போ அப்படின்னா 1852 டிசம்பர் மாதம். புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் தரவாக இருக்கீங்களா? 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் மனு வந்து 1852 டிசம்பர் மாதம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தோட 2 சபைக்கு, பிரபுக்கள் சபைக்கும் மக்கள் சபைக்கும் கொடுக்குறாங்க. என்ன மனு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த குறைகளை எல்லாம் தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த மனு கொடுக்குறாங்க. இந்த குறைகளை எல்லாம் அதில் எழுதி அவங்க வந்து இந்த முதல் மனுவை கொடுக்குறாங்க. அவங்க ஏன் கொண்டு போய் 1852 டிசம்பர் மாதம் திடீர்னு முடிவு பண்ணி ஒரு முதல் மனு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்க, 1853 வந்து பட்டய சட்டம் புதுப்பிக்கிற ஒரு டைமு. சரிங்களா? பட்டய சட்டம் படிக்கலைன்னா இதுக்கு பின்னாடி படிப்போம். பட்டய சட்டம் புதுப்பிக்கிற ஒரு டைம் தான் வந்து 1853. இப்போவே நம்ம 1852 டிசம்பர்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பட்டய சட்டம் புதுப்பிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் கொண்டு போய் 1852 டிசம்பர் மாதம் கொண்டு போய் முதல் மனுவை கொண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கொடுக்குறாங்க. மனுவில் என்னென்னவெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த விவசாயத்தில் வருவாய்த்துறையில் வந்து அந்த ரயத்து வாரி முறையெல்லாம் பின்னாடி படிப்போம். அந்த ரயத்து வாரி முறையில எல்லாம் வந்து பெரிய கொடுமை நடக்குது மக்களுக்கு. ஆங்கிலேயர்கள் வந்து பெரிய கொடுமைப்படுத்துகிறாங்க. வருவாய்த்துறையிலெல்லாம் பெரிய கொடுமைகள் நடத்துகிறாங்க. ரயத்து வாரி முறை விவசாயத்துலலாம் பெரிய கொடுமை பண்ணுறாங்க. அந்த நீதியெல்லாம் சரியாக கொடுக்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நீதி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப லாங் டைம் பண்ணிடுறாங்க. நீதித்துறையெல்லாம் சரியாகவே இல்லை. இங்கே கல்விக்காக நீங்கள் நிறைய காசு கொடுக்குறீங்க. அந்த காசு எல்லாமே வந்து கிறிஸ்தவருக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணுறாங்க. கிறிஸ்துவ படிப்புக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணாங்க. கிறிஸ்தவருக்கு மட்டுமே செலவு பண்ணுறதுனால இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் மதம் மாறி கிறிஸ்தவ பக்கம் போயிடுவாங்க போல் இருக்குது. அந்த மாதிரி போகக்கூடாது, அதை எதிர்க்கணும். புரிஞ்சுதா? அதை ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் என்னென்னலாம் நோட் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு 2 சபைக்கு கொடுக்குறாங்கல்ல 1852 டிசம்பரில் என்னென்ன நோட் பண்ணியிருந்தாங்க. வருவாய்த்துறையில் கொடுமை நடக்குது, நீதித்துறையிலையும் கொடுமை நடக்குது. இங்கே மதம் மாறிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே கல்விக்கு கொடுக்குற காசு எல்லாம் கிறிஸ்துவருக்கே பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிறதையெல்லாம் உங்களுக்கு காதில் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அதை ஒரு 2-3 டைம் நல்லா ஸ்டோரியை கேட்டுட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி அப்படியே HSL நோட் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 2 டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்காகத்தான் நான் அங்கங்கே ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன். 52 5 மணிக்கு 2 பேர் போகிறாங்க. February 26 2 குளிராக இருக்குது. அதனால் அரசஸ் காஃபி சீனி போட்டு ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க ஒரு வணிகர் கடையில், சென்னை வாசிகள் சங்கம். ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு முக்கியமானதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டோடு சொல்லிடுறேன், உங்களுக்கு இது மறக்காது. ஒரு 2 டைம் நல்ல வீடியோவை 2-3 டைம் நல்லா கேட்டுருங்க. கேட்டுட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நீங்களே நான் சொன்ன ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சு படிச்சிங்க அப்படின்னா இது என்றைக்குமே மறக்காது. இப்படி தான் படிக்கணும் இந்த லெசன் எல்லாம். சரிங்களா? சரி வாங்க, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது. இப்போ இவங்க முதல் மனு கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சரி ஓகே. இப்போது சீமோர், ஹச்டி சீமோர் அப்படிங்கிறவர் வந்து இந்திய சீர்திருத்த கழக தலைவராக இருக்கிறாரு. அந்த மனுவை படித்து பார்த்துட்டு, அப்படியா இங்கே வந்து இங்கிலாந்து இங்கே ஆங்கிலேயர்கள் கேட்டால் அவங்க வந்து நாங்கள் நல்லா தானே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குதா, இது வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை வாசிகள் சங்கம் அனுப்பின மனு வந்து இங்கிலாந்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு. என்ன இப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க, ஆங்கிலேய அதிகாரிகள் இந்தியாவில் சித்திரவதையெல்லாம் பண்ண மாட்டாங்களே, அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியலையே, சரி இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னென்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹச்டி சீமோர், ரொம்ப முக்கியமானது, இந்திய சீர்திருத்த கழக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஹச்டி சீமோர். அவரை வந்து நீங்கள் போங்க இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவுக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். அங்கே என்றைக்கு வர்றாரு, 1853 அக்டோபர் மாதம் வர்றாரு. 1852 February 26 MNA ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1853 முதல் அந்த பட்டய சட்டம் புதுப்பிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மனு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1852 டிசம்பரில் மனு கொடுக்குறாங்க. அந்த மனு வந்து 2 சபைக்கு கொடுக்குறாங்க. 1853 அக்டோபர் மாதம். ஐயோ இப்படியெல்லாம் இந்தியாவில் நடந்துட்டுருக்குதா, இங்கிலாந்து பாராளுமன்றம் உடனே என்ன பண்ணுது, இந்திய சீர்திருத்த கழக தலைவரை கூப்பிடுங்க, இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹச்டி சீமோர், நீங்கள் போய் இந்தியாவில் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. எந்த டேட்டு இந்திய சீர்திருத்த கழக தலைவர் இந்தியாவுக்கு போகிறாரு, இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா 1853 அக்டோபர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1852 டிசம்பரில் தானே மனு கொடுக்குறாங்க, அப்போ அந்த வருஷத்துக்கு வேலை இல்லை. அப்போ 1853க்கு போயிடலாமா, அங்கே வர்றாரு, எங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு, இந்திய சீர்திருத்த கழக தலைவர் அங்கே வர்றாரு, ஸ்பாட்டுக்கு வர்றாரு அங்கே, அதுதான் அக்டோபர். ஓகே சரி ஓகே. என்னோடய ஷார்ட்கட்டில் உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னா இல்லை, நீங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஹச்டி சீமோர் அப்படிங்கிறவர் வந்து இந்திய சீர்திருத்த கழக தலைவர், அவர் வந்து அங்கே வர்றாரு ஸ்பாட்டுக்கு, கம் டு இந்தியா சரிங்களா? அக்டோபர் 1853 அக்டோபர். ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த இயரு இந்த மந்த்தெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், யார் அப்படிங்கிறது முக்கியம், அதுக்காகத்தான். சரி ஓகே. இப்போ வந்து 1853 அக்டோபர் மாதம் ஹச்டி சீமோர் வந்து சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்தவரை நம்ம கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் இவங்கெல்லாம் அவங்களோட சொந்த செலவில் கூட்டிகிட்டு போய் வாங்க போய் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் போய் பார்க்குறாரு, திருநெல்வேலி போய் பார்க்குறாரு, கும்பகோணம் போய் பார்க்குறாரு. இது ஏன் நோட் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹச்டி சீமோர் வந்து சென்னை வந்தடைகிறார் இல்லையா, அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போய் பார்வையிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்கெங்கே போய் பார்த்தாரு, கடலூர், திருநெல்வேலி, கும்பகோணம் போய் பார்க்குறாரு. அப்போ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த மக்கள்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க, அங்கெல்லாம் போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்போல்லாம் சொல்கிறாங்க, அந்த கிட்டி இதில் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, மிளகாய் பொடியெல்லாம் கண்ணில் போடுறாங்க, வெயிலெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து சித்திரவதை முறை
கிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த 2 கட்டை இருக்குமா, அந்த 2 கட்டைக்கு நடுவில் ஒரு விரலையோ இல்லை கை கால் எதையாவது வச்சு அப்படியே நசுக்குவாங்களாம். அந்த முறை தான் கிட்டி. அந்த மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கண்களில் மிளகாய் பொடி போடுறது, வெயிலில் வந்து மணிக்கணக்கில் நிற்க வைக்கிறது, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து ரொம்ப வேதனைக்குள்ளாயிடுறாரு நம்ம ஹச்டி சீமோர். உடனே இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போகிறாரு. 1854 ஜூலை மாதமே விவாதம் நடக்குது இது சம்மந்தமாக. அங்கே இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு போய், நான் சென்னை போயிருந்தேன், இந்த மாதிரி போனேன், கடலூர், திருநெல்வேலி, கும்பகோணம் ஏரியாலெல்லாம் இந்த மாதிரி மக்களை விசாரித்தேன் நேரடியாக, அவங்களாம் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹச்டி சீமோர் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்துட்றாரு. பாராளுமன்ற விவாதம் நடக்குது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 ஜூலை. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேணால் நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து இங்கேருந்து அங்கே ஒரு 2-3 நாளில் போயிடலாம், 2 நாளில் அறிக்கை கொடுத்துடலாம். அப்போது காலகட்டம்லாம் அப்படி இல்லை. பாருங்கள், 1853 அக்டோபரில் இந்தியாவுக்கு வராரா ஹச்டி சீமோர், இந்திய சீர்திருத்த கழக தலைவர் வராரு. அதுக்கப்புறமா எப்போ வந்து ரிட்டன் கொண்டு போய் அறிக்கை கொடுத்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதம், உடனே கொண்டு போய் அறிக்கை கொடுத்து அன்றைக்கியவா விவாதம் பண்ண முடியும்? அதை அங்கே இருக்கிறவங்க அலசி ஆரம்பிச்சிட்டு அது சம்மந்தமான பாராளுமன்ற விவாதம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 1854 ஜூலை. சரிங்களா? 1853 அக்டோபரில் இந்தியாவுக்கு வராரு. 1854 ஜூலையில் அங்கே வந்து விவாதம் நடக்குது. சரிங்களா? ஓகே. அப்போது இந்த சீமோர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சென்னை மாகாணம் வந்து சித்திரவதையின் கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதம் நடக்கும்போது சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை மாகாணம் சித்திரவதையின் கூடாரம் அப்படின்னு சொன்னது யார்? இந்திய சீர்திருத்த கழக தலைவர் ஹச்டி சீமோர் அவர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து ஒரு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா இது இந்தளவுக்கு நடந்துருக்குது, இது நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிற மாதிரி விஷயமாக தான் இது இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறமா 1854 ஜூலை மாதம் வந்து இந்த விவாதம் நடக்குது. சரிங்களா? ஜூலை மாதம் விவாதம் நடக்குது. சரிங்களா? அப்போது அதுக்கப்புறமா வந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சர் சார்லஸ் வுட். இவர் யார் அப்படின்னா, இந்திய கல்வி சாசனத்தை பின்னால் வெளியிட்டிருப்பார். அது அங்கே வரும்போது படிப்போம். இந்திய கல்வி சாசனத்தை பின்னாளில் வெளியிட்டவர் தான் சர் சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர். இது ஒரு பொதுவான ஒரு தகவல். அப்போது அந்த டைமில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சர் சார்லஸ் வுட் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. யார் வந்து குற்றச்சாட்டை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக ஹச்டி சீமோர் வந்து இந்திய சீர்திருத்த கழக தலைவர். அவர் போய் இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிடுறாரு. ஒரு விவாதம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடக்குது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 ஜூலை மாதம். அப்போ வந்து உடனே வந்து இந்திய வெளியுறவுத்துறை அங்கே விவாதம் நடக்கும்போது இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? ஓகே. அப்போ அதாவது இது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய கல்வி சாசனத்தை பின்னாளில் வெளியிட்டவர் சர் சார்லஸ் வுட். அது இப்போ தேவையில்லை. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சர் சார்லஸ் வுட் என்ன பண்ணுறாரு, குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விடுறாரு. சரிங்களா? அப்போ தான் வந்து 1854 ஜூலையில் விவாதம் நடக்குது. குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதுக்கு அப்புறமா தான் சர் சார்லஸ் வுட் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சர் சார்லஸ் வுட் உத்தரவுக்கு அப்புறமா 1855 சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்போ சித்திரவதை ஆணையம் எப்போ அமைக்கிறாங்க? 1855 சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் ஆக்ட், டார்ச்சர் கமிஷன் அமைக்கிறாங்க. அப்போ விசாரணை ஆணையத்தை நியமித்தது யார்? அந்த 1855 சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க இல்லையா? அந்த சித்திரவதை ஆணையம், அந்த விசாரணை
சித்திரவதை ஆணையம் அமைச்சு அதில் வந்து விசாரணை பண்ணுறது. அந்த விசாரணை அதான் ஏற்கனவே நம்ம இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சார் சார்லஸ் வுட் வந்து உடனடியாக குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாருல, அந்த உத்தரவை எடுத்துக்கிட்டு ஒரு ஆணையத்தை நியமித்தவர் யார் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. இது ரொம்ப முக்கியமானது. 1855 சித்திரவதை ஆணையம் ஒன்று அமைக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆணையம் சித்திரவதை ஆணையம் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த விசாரணை சித்திரவதை ஆணையத்தை நியமித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. நம்ம சார்லஸ் வுட் வெளியுறவுத்துறை செயலாளர் தான், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தான் வந்து குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் 1855 சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த சித்திரவதை ஆணையம் அந்த விசாரணை ஆணையத்தை அந்த விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்களா, அந்த விசாரணைக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும் இல்லையா? அந்த விசாரணை ஆணையத்தை அமைச்சது யார் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. அது வந்து 1855 தான். அதான் 1855 சித்திரவதை ஆணையம் அமைப்பு, டார்ச்சர் கமிஷன். சரிங்களா? அதுதான் அமைக்கிறாங்க. அந்த விசாரணை ஆணையத்தை நியமித்தவர் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா ஒரு 2 டைம் போட்டுவிட்டு கேளுங்க, புரிஞ்சிடும். நான் மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே கொடுக்குறேன். சரிங்களா? சில வீடியோஸ் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சுக்குவேன். ஏன்னா ஒரே அடியாக நம்ம 1 ஹவர் 1.5 மணி நேரம்லாம் படிக்கும்போது அது கொஞ்சம் போரிங் ஆயிரும், ஏற்கனவே படித்தது மறந்துடும். சரிங்களா? அதுக்காக தான். சரி, ஓகே. 1855 சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க. உத்தரவிட்டது யாருன்னா சார் சார்லஸ் வுட், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர். சரி, விசாரணை ஆணையத்தை அந்த உத்தரவை எடுத்துக்கிட்டு விசாரணை ஆணையத்தை அமைத்தவர், விசாரணை ஆணையத்தை நியமித்தவர், இவங்க விசாரணை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நியமித்தவர் யார் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. அவர் வந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர். சார் சார்லஸ் வுட் வந்து உடனே குற்றச்சாட்டுகளை விசாரிங்கன்னு சொல்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு விசாரணை ஆணையத்தை நியமித்தவர் யார் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. ஓகே, அடுத்தது என்ன நடந்துச்சு? 1855 வரைக்கும் பார்த்துருக்கோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க? 1855 சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த சித்திரவதை ஆணையத்துக்கு விசாரணை ஆணையத்தை நியமித்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ரொம்ப 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 முக்கியமானது அந்த பாயிண்ட்டு. சரி, ஓகே. இப்போது விசாரணை ஆணையம் நியமித்தாங்களா? அவங்க வந்து விசாரணை முடிஞ்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கணும் இல்லையா? அது என்னைக்கு அப்படின்னா 1855 ஏப்ரல். பொதுவாக 1855 சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, 1855 ஏப்ரலில் அது சம்மந்தமான அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஆமாம், உண்மையிலேயே சித்திரவதை வந்து பரவலாக கடைபிடிக்கப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. சரி, அப்போது என்ன நடக்குது? அதுக்கப்புறமா உடனே என்ன பண்ணுறாங்க? சித்திரவதை ஒழிப்பு சட்டம், டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. டார்ச்சர் கமிஷன் அமைக்கிறாங்க. முன்னாடி சித்திரவதை ஆணையம் அமைக்கிறாங்க. எப்போ? 1855. சித்திரவதை ஆணையம் அமைச்சதுக்கப்புறமா அந்த விசாரணை ஆணையத்தை நியமித்தது யார் அப்படின்னா சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. ஓகே, இப்போ வந்து 1855 அந்த ஆணையம் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. ஆமாம், உண்மையிலேயே சித்திரவதை வந்து பரவலாக கடைபிடிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சித்திரவதை ஒழிப்பு சட்டம் அமைக்கிறாங்க. சித்திரவதை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. அது வந்து சென்னை வாசிகள் சங்கம் எம்என்ஏக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஏன்னா அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க. அந்த மனு உண்மையிலேயே அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு அதுக்கு வந்து உடனடியாக இதை வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்லஸ் வுட் வந்து உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் விசாரணை ஆணையம் வந்து நியமிக்கிறாரு சென்னை மாகாண ஆளுநர் ஹாரிஸ் பிரபு. எல்லாமே பண்ணி உடனடியாக ஒரு எப்போ 1800 இதுக்கு முன்னாடி எப்போது 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1852 டிசம்பரில் மனு கொடுத்தது. பார்த்திங்கன்னா 1855 ஏப்ரலில் வந்து ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. 1855 ஏப்ரலில் உண்மையிலேயே சித்திரவதை வந்து பரவலாக கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணிடுறாங்க? சித்திரவதை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. இது வந்து சென்னை வாசிகள் சங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான்.
சரி, ஓகே. அடுத்தது என்னாச்சு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட வேலையே என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து மனு மூலமாக தீர்வு காணணும்னு நினைப்பாங்க. ஒரு மனு கொடுப்பாங்க. சித்திரவதை ஆணையம் அமைப்பாங்க. அது மூலமாக சித்திரவதை ஒழிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க. அதோட சென்னை வாசிகள் சங்கத்தோட டாபிக் முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு கிடச்சிது. இருந்தாலும் அதுக்கப்புறமா 1855 ஏப்ரலில் வந்து அறிக்கை ரெடியாகி அவங்க உடனே வந்து சித்திரவதை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்துடுவாங்க. அந்த சித்திரவதை ஒழிப்பு சட்டத்தில் என்ன தான் இருக்கும்? இனிமேல் வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக்கப்பட்டது. இனிமேல் யாரும் இப்படி பண்ணுனா தண்டனைக்கு உட்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை ஒழிப்பு சட்டம் ஒன்று கொண்டுட்டு வந்துடுறாங்க. அது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துருக்குது. அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே என்ன வந்துடுது? 1857 சிப்பாய் கழகம் வரும் இல்லையா? சிப்பாய் கழகம் 1857 சிப்பாய் கழகம் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாருக்கு வந்து ஒரு பெரிய மனக்கசப்பாயிரும். அதனால் வந்து இவங்க இங்கிலாந்துலேருந்து என்ன இந்தியாவிலேருந்து என்ன மனு கொடுத்தாலும் அதை வந்து சரியாக பரிசீலிக்காமல் விட்டுட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா 1862 டைம்லலாம் எம்என்ஏ வந்து ஒன்றும் அதுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். சென்னை வாசிகள் சங்கம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். எப்போ? 1862. அடுத்து 1867 பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் கலைக்கப்பட்டது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்டு. 1867 சென்னை வாசிகள் சங்கம் கலைக்கப்பட்டு விட்டுரும். அப்புறம் 1868 கஜுலி லட்சுமி நரசு அப்படிங்கிறவங்களும் இறந்துருவாங்க. கஜுலி லட்சுமி நரசு தானே கொண்டுட்டு வந்தாங்க சீனிவாசனார் ப்ளஸ் வணிகர்கள் பலர் சேர்ந்து. அதில் 1868 கஜுலி லட்சுமி நரசும் வந்து இறந்துருவாங்க. இப்போ சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 கொண்டுட்டு வருவாங்க. 1867 சென்னை வாசிகள் சங்கம் கலைக்கப்பட்டுரும். இதுக்கிடையில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ 1868 கஜுலி லட்சுமி நரசும் வந்து காலமாயிருவாங்க, இறந்துருவாங்க. சரிங்களா? அப்போ 1862 வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். 1867 வந்து சென்னை வாசிகள் சங்கம் கலைக்கப்பட்டுரும். 1868 வந்து கஜுலி லட்சுமி நரசு இறந்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தடவை படித்தா புரியாது. ரிவிஷன் பண்ண கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஸ்டோரி பேஸ்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது பார்க்குறக்கு முன்னாடி இந்த கஜுலி லட்சுமி நரசு இறந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? கஜுலி லட்சுமி நரசு பற்றி படித்தோம். அவங்கள பற்றின ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 1844 அக்டோபர் 2 கிரசன்ட் பத்திரிகை ஒன்று உருவாக்குறாங்க. மதராஸ் மாகாணத்தில் தொடங்கப்பட்ட ஒரு இந்தியருக்கு சொந்தமான முதல் பத்திரிகை அப்படின்னா இந்த கிரசன்ட் பத்திரிகை தான். யார் உருவாக்குனாங்க? கஜுலி லட்சுமி நரசு. என்னைக்கு அப்படின்னா 1844 அக்டோபர் 2 அன்னைக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதோட வந்து இந்த கிளாஸ் 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளாஸ் 12 வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் அடுத்து கிளாஸ் 13ஓட முடிகிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். அது எப்படின்னுக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எத்தனையாக இருந்தால் என்ன? யூனிட் 6 ரைடில் கிளாஸ் 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு எப்போ யூனிட் 6 ரைடு இன்னையோட முடியுதுன்னு சொல்லணும். அது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 40 கொஷின் குரூப் 1 பிலிம்ஸில் உங்கள் கையில், குரூப் 2 குரூப் 4ல் 20 கொஷின் உங்கள் கையில். சரி, ஓகே. ஏன் நான் இதை இப்படி வந்து ஷார்ட்டாக ஒரு 30 மினிட்ஸில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு இதை வந்து உட்காந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் போரிங் ஆகிடும். இதுவே வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் உட்காந்தோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு நம்ம அடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஒரு வீடியோவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கண்டினியூவாக கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ கஜுலி லட்சுமி நரசு இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதராஸ் மாகாணத்தில் தொடங்கப்பட்ட ஒரு இந்தியருக்கு சொந்தமான முதல் பத்திரிகை வந்து கிரசன்ட் பத்திரிகை. தொடங்கினது யார்? கஜுலி லட்சுமி நரசு. எப்போ? 1844 அக்டோபர் 2 சரி, ஓகே. நீ அடுத்தது வந்து 1877 என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது வந்து சென்னை வாசிகள் சங்கம் பற்றி சொல்லியிருப்போம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து எதனால் தொடங்கப்பட்டுச்சு, யார் தொடங்கினாங்க, அது மனு கொடுத்தாங்க, அந்த மனு வந்து பரிசீலிக்கப்பட்ட ப்ராசஸ் என்னெல்லாம் நடந்துச்சு, அதை வந்து யார் வந்து விசாரிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அதான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சார்லஸ் வுட் உத்தரவு கொடுப்பார். அடுத்து அந்த விசாரணை ஆணையத்தை நியமித்தது யார்,
இதுக்கப்புறமா வந்து 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா 1862 எம்என்ஏ வீழ்ச்சி அடைஞ்சது. 1867 எம்என்ஏ கலைக்கப்பட்டது. 1868 எம்என்ஏ சென்னைவாசிகள் சங்கத்தோட முக்கிய உறுப்பினர் கஜுலு லட்சுமி நரசி இறந்துருவாங்க. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ரொம்ப 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 முக்கியமானது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது, ஒவ்வொரு இயரையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.